தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம பார்க்க இருக்கிற உரையாடல் பகுதி வந்து எஸ்.என்.மும் எழுதிய ஈர்ப்பின் பெருமலர் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதையை பார்க்க இருக்கிறோம். அந்த கவிதை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா, உனது வளைதோள்களுக்கு அப்பால். அப்படி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கவிதை, அதற்கு பக்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கிற ஒரு கவிதை, தொகுப்புல இடம்பெற்றிருக்கிற ஒரு கவிதை. இப்போ நேரடியாக அந்த கவிதைக்குள்ள நம்ம போயிடுவோம். இப்ப காட்சி காட்சி வழியா விளக்குவோம். நம்ம கவிதைகளை காட்சிகளை ஆக்கிக் கொள்வது புரிதலுக்கு எளிமையாக இருக்கும். இன்னொன்று, காட்சிகளை ஆக்குவதில் நம்ம எஸ்என் மற்றும் கவிதையில் சிக்கலை தரக்கூடியது. ஏனென்றால் அது அழகியலுக்கும், அதே டைம்ல அந்த அழகியலை துண்டு துண்டுகளாக ஆக்குவதும், அதே நேரத்தில் அவற்றை அஹ், வார்த்தைகளில் வைத்திருப்பதும், வார்த்தைகளில் அடர்த்தியாக்கி வைத்திருப்பதும் நம்முடைய காட்சியை எளிமைப்படுத்துவதில் சிரமமாக இருக்குது. அதை படித்த உடனே காட்சியாகவே நம் கண்ணும் தெரியாது. காட்சிகளாக வாசகன் தான் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப அப்படி ஒரு தன்மையில் அமைந்திருக்கிற கவிதை என்பதை நினைவூட்டி நேரடியாக முதல் காட்சி. உனது வளைதோள்களுக்கு அப்பால் தூர்ந்து விட்டன சரும வெளியெங்கும் நீ பதித்த சப்தங்கள். சரும வெளியெங்கும் நீ பதித்த சப்தங்கள் ஆயினும் என் மீது அருபமாய் கவிந்திருக்கிறாய். நானோ சூடுகளாய் மட்டுமே எஞ்சியுள்ளேன். மூச்சு நெருக்கத்தில் துகள் துகளாய் அவை மெல்ல மெல்ல துகள் துகளாய் கலைகின்றன அப்படின்னு வருது. சரிங்களா? இப்ப இந்த கவிதையில உனது வளைதோள்களுக்கு அப்பால், யாருடைய வளைதோள் சொல்லல, தரும வெளியெங்கும் நீ பதித்த சப்தங்கள். அந்த சப்தங்களும் வளைதோள்களும் ஒண்ணுதான். அந்த நீ தான். அந்த நீ யார் என்று சொல்லப்படல. அருவமாய் கவிந்திருக்கிறாய். அப்ப சப்தங்களை வாங்கியதும் அருவமாய் கவிந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பொருளோ பிளேஸோ எது என்று சொல்லப்படல. நானோ சூடுகளாய் மட்டுமே எஞ்சியுள்ளேன். மூச்சின் நெருக்கத்தில் அவை மெல்ல மெல்ல தூளும் துகளாய் கலைகின்றன. சரி, அப்படி கவிந்த அருவமாய் கவிந்த ஒன்று துகள் துகளாய் கலையுது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நான் நீ யார் என்று சொல்லப்படவில்லை. கவிதையில் வெளிப்படையாக இல்லை. சொல்லப்படவில்லை என்றாலும் வெளிப்படையாக இல்லை. நாம் வாசிப்பினுடைய உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த காட்சிக்கு நம்ம போகணும். இந்த காட்சி என்னன்னா, வளைதோளுக்கு அப்புறம் தூர்ந்து விட்ட ஒன்று, சப்தங்களை பதித்து விட்ட ஒன்று. அது நீ. நான் என்னன்னா, அது வந்து சூடுகளாக எஞ்சி உள்ளது, துகள் துகளாய் கலைகிறது. இது யாரு அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டான்ஸாவில இருந்து எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். உள்ளோடிய வேராய் நீ படர்ந்திருக்க, வெளியெங்கிலும் நான் அலர்ந்து குழம்புகிறேன். இப்போ உள்ளோடிய வேராய் ஏதாவது ஒன்று படர்ந்திருந்தா மட்டும்தான் வெளியே குலுங்க முடியும். குலுங்குறதுங்கிறது மகிழ்ச்சி, பூத்து குலுங்குறது. ஆதாரத்தின் சுனையிலிருந்து பீரிட்டு உன்னூடே பெருகி ஞாபகம் எங்கும் வெள்ளக்காடாய் பாய்ந்து நிறைக்க கயலாய் உன்னையே நீ உருமாற்றிய வண்ணம் மகிழ்கிறாய். உழையும் நீர் எங்கும் நான் விளையாடுகிறேன். இந்த நீர் அப்படிங்கிறது ஒரு திங்ஸா நமக்கு வர்றது, நமக்கு ஒரு பொருளை கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். நீர். அப்ப இந்த நீரை வைத்து எல்லாத்தையும் பொருள் கொள்ள நினைச்சோம்னா, பொருள் பொருந்தி வந்தா அப்ப நம்ம இந்த வாசிப்பு அதனை உடைய செய்யலாம். சரிங்களா? இந்த நீருக்கு வேற பொருள் எடுத்தா வேற வாசிப்பு போகும். அப்ப நம்ம அந்த வாசிப்புக்கு சாத்தியம் இருக்குதுன்னு அடுத்த இறுதிய கவிதையினுடைய இறுதியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை நீர் என்பதை நீராகவே எடுத்துக்கொள்ளும். அப்ப நீர் எங்கும் நிழலாடுகிறேன். அப்ப நிழலாடுவது நான், நீர் என்பது நீ. இப்ப நீ நீர் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி காட்சிக்கு போவோமா? முன்னாடி காட்சிக்கு போனா நம்ம அதை பார்க்கலாம். பாருங்க. ம். வளைதோளுக்கு அப்பால் தூர்ந்து விட்டது சரும வெளியெங்கும் நீ பதித்த சப்தம். சரும வெளியெங்கும் நீ பதித்த சப்தம்லாம், சருமம் என்பது அதை பூமி என்று எடுத்துக்கணும். பூமியினுடைய உடல் பகுதி. பதித்த சப்தங்கள் இருந்தால் மலைதான் சப்தங்களை பதிக்கும். சரியா? சப்தங்களை பதிக்கிறேன். சப்தங்களை பதித்து விட்டு வளைதோளுக்கு அப்பால் தூர்ந்து விட்டுன்னு எனக்கு வானம்ங்கிறது வளைந்து இருக்குது. வளைதோளுக்கு அப்பால் அது எங்கேயோ போயிடுச்சு. மேகங்கள் இப்படி கவிழ்ந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேகங்கள் தான் வளைதோள்கள்னு வச்சுட்டு, வானத்தில் இருக்கக்கூடிய அது வளைதோள்கள். அந்த மேகத்துக்கு அப்பால் அது போயிடுச்சு. தூர்ந்து விட்டன. ஆனா அது அருபமா படிஞ்சிருக்கு. அந்த நீர் மண்ணும் கலந்துருச்சுல, பூமிங்கிறது மண் இன்னொரு கலந்துருச்சுல்ல. அந்த நீர் இப்ப அருபமா இருந்துச்சு. நீர் மழை பெய்யும் போது சப்தம் அளிக்கும் போது இருந்துச்சுல்ல, அந்த தன்மையில இருக்கிறது. அருபமா கலந்துருக்கு. நானோ சூடுகளாய் மட்டுமே இல்லைன்னா, ஏற்கனவே இருந்த பூமி மண்ணோடு கலந்ததுனால, மலைத்துளியோடு கலந்ததுனால அது சூடுகளா மாறிடுச்சு. மூச்சு நெருக்கத்தில் துகள் துகளாய் போதல் அப்படிங்கிறது சூரிய ஒளியினுடைய நெருக்கமா இருக்கலாம், அல்லது காற்றினுடைய நெருக்கமா இருக்கலாம். பூமியோடு நெருங்கி வரும் பொழுது அந்த மலைத்துளி, அந்த அரும வடிவம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய மணல்கள் துகள் துகளாய் மாறும். இப்ப அப்படி பார்க்கும்போது அப்ப நீருங்கிறது பொருந்தமா தானே இருக்கு. அப்ப வானம் என்பது நீ, பூமி என்பது நான். முந்தைய கவிதையில் இருப்பது போலே ஒரு முரணை நம்ம இதுல அடையாளம் கண்டிருக்கோம். அதுதான்
உள்ளோடிய வேராய் படர்ந்திருக்கு. வேர் எப்படி மண்ணுக்குள்ள படர்ந்திருக்கு, அதுபோல நீர் உள்ள போய் படர்ந்திருக்குன்னா வெளியில அலர்ந்து கொள்ளுது. வெளியில எல்லா உயிர்களும் அந்த நீரினால், பூமி வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றன. ரைட், இது வரைக்கும் ஒரு பார்ட். என்ன பார்ட்டு? அந்த மழை பெய்வது, அதனால் பூமியில் அருவமாக இருப்பது, அது துகள் துகளாக பிரிவது, அடுத்து அதனால் பூமியில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இது ஒரு பார்ட்டா. இன்னொரு பார்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த நீர் எப்படி உருப்பெற்று வருகிறதுன்னு பார்க்குது. அப்போ ஆதாரத்தின் சுனையிலிருந்து பீரிட்டு உன்னுடைய பெருகி அப்படின்னா, ஆதாரத்தின் சுனைங்கிறது மலைப்பகுதி. ஏன்னா மலையில தான் நீர் வந்து சுனை அருவியிலிருந்து அப்படி அது வருதுன்னு வச்சு வந்து வெள்ளக்காடாய் இந்த பூமியில பரவும். அப்போ அந்த பூமியில பரவும் போது அந்த வெள்ளம் ஞாபகங்களாய் பூமியில படியும். அப்படி படியும் பொழுது கயலாய் படியது மட்டும் இல்லாம கயலாய் உன்னையே நீ உருமாற்றிய வண்ணம் அப்படின்னா, நதி எப்படி இருக்குதுன்னா, நீர் எல்லா நீரும் சேர்ந்து மீன்கள் நீந்துவது போல நதி நீந்தி, நதி இப்படி இப்படி வளைந்து வளைந்து தானே போகுது, நேராவே போகல. அப்ப மீன்கள் போல வளைந்து வளைந்து உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றன, பல திசைகளில் மாறி மாறி பயணித்துக் கொண்டே இருக்கின்றன பாருங்க. அப்படி பயந்து கொண்டிருக்கிற விளையும் நீர் அப்படின்னா விரும்புகின்ற நீர். அந்த மலை துளிகள் எல்லா இடத்துலையும் பயணிப்பதில்லை, அந்த நதி வெள்ளம் எல்லா இடத்துலையும் பயணிப்பதில்லை, அதை விரும்பும் நீர் எங்கும். அது எங்கெல்லாம் போக ஆசைப்படுதோ அங்கெல்லாம் போகுது. அங்கெல்லாம் பூமி நிழலாடுகிறது. பூமி அந்த நீருக்குள்ள நிழலாடுகிறது, நிழலாக தெரிகிறது அப்படின்னு நம்ம இதை வாசிப்போம். சரிங்களா? இதே இடத்துல இன்னொரு வாசிப்பு நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்போ விளையும் நீர் எங்குங்கிறதுல நீர் என்பதை நாம் ஒரு முன்னிலையாக எடுத்துக்கொண்டால், ஒரு உயிருள்ள ஒரு திங்ஸாக எடுத்துக்கொண்டால், உணர்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆண் பெண், அந்த நீர் என்பதை ஆண் பெண்ணாக எடுத்துக்கொண்டால், அதாவது இது ஒரு புணர்ச்சி உரையாடலாக வாசிக்கும், பால் உரையாடலாக வாசிக்கும். அதை வெறும் ஆண் பெண் என்பது சுருக்கி புரிந்து கொள்ள சாத்தியமே இல்லை. ஏன்னா நீ என்பதற்குள் ஆண், நீ நான், நீ என்பதற்கு ஆண் ஆண், பெண் பெண், ஆண் பெண், ஒரு உயிர் இன்னொரு உயிர், ஒரு புத்தகம் ஒரு மனிதன், இப்படி பல்வேறு திங்ஸ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. நம்ம புணர்ச்சி விதிகள்ங்கிறது நம்ம என்ன பண்றோம், ஒரு எழுப்பு சேர்ந்து புணருதா, அதுக்கு கூட இணைச்சு பார்க்கணும். இந்த நான் நீயை புணர்ச்சி விதிகள் படி, இந்த புணர்ச்சி விதிகள் வெறும் ஆண் பெண் புணர்ச்சியா நம்ம சுருக்கி புரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பை இந்த கவிதை நல்கவில்லை. மாறாக என்ன பண்ணுதுன்னா, உறவு கொள்ளக்கூடிய ரெண்டு திங்ஸ், அது மரம் செடிக்கூடியவா இருக்கலாம், வண்டு பூக்களா இருக்கலாம், சரிங்களா, ஆண் பெண்ணா இருக்கலாம், ஆண் ஆணா இருக்கலாம், பெண் பெண்ணா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், விலங்குகள், இப்படி எல்லாத்தோடு கூட இணைத்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நல்குகிறது. அப்ப விளையும் நீர் என்பதை விரும்பும் நீர் என்பதாக விரும்பும் நீ அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த நீக்குள்ள எல்லா எக்ஸ்ஆர்ஒய்யும் வந்து வச்சுக்கலாம். அப்படி ஒரு வாசிப்புக்கான தன்மையை இது கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த நான் நீ என்பதை ஐடென்டிஃபை பண்ணல, அந்த ஐடென்டிஃபை பண்ணாத அமைப்பிலாக இருக்கிறது. சுட்டி ஒருவர் பெறாருங்கிற தன்மையிலும் அது அமைந்திருக்கு. அப்ப தமிழ் மரபோடு இந்த கவிதை தன்னை இணைத்துக் கொள்கிறது. அப்படி கவிதை அமைந்திருப்பதனால் இந்த கவிதையை நாம் மல்டிபிள் டைரக்ஷன்ல அவரவர்கள் விரும்பும் இரண்டு திங்ஸோட, அவர்கள் கொள்ளக்கூடிய இரண்டு திங்ஸோட, ஒரு புத்தகமும் ஒரு மனிதனும், ஒரு புத்தகமும் ஒரு காதலியும், இப்படி எப்படி வேணுமாலும் இதை வச்சுக்கலாம். அப்படி சாத்தியப்பாடுகள் கொண்ட கவிதை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதுக்கு அந்த மொழி தான் இடம் கொடுக்கிறது, அந்த மொழி சேர்க்கை தான் இடம் கொடுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, சரி நம்ம பழையபடி பூமி வானங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஸ்டடி பண்ணணும். நான் அதுவும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. எனக்கு அந்த வாசிப்பை நான் இன்றும் முதன்மைப்படுத்த விரும்புகிறேன். நமது குரல் வலையிலிருந்து விம்மி எழுந்து, முன்னாடி நான் நீ பார்த்தது, இப்ப நமதுன்னு இணையுது. ஏன்னா எஸ்என் கவிதையில நான் நீ என்பது நாம பரிணமிப்பதை நாம் முந்தைய கவிதையிலும் பார்த்தோம், இந்த கவிதையிலையும் பார்க்கிறோம். இங்க கவிதை சொல்லி ரிலேஷன்ஷிப்பை பேசு. நான் நீங்கிற அந்த முரண்பாடுகளை வழக்கமாக பாலின முரண், அதான் சொல்லல, அந்த முரண்களை அடையாளத்துக்குள் சிக்கிக்கொள்ள விரும்பாத ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று இருக்கு. ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவன் இவன், இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த சாதி இந்த பாலினம், ஆண் பெண், இப்படிலாம் இல்லை. அந்த நான் நீங்கிறது ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த உலகம் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ரிலேஷன்ஷிப்ல இயங்குது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருத்தி பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்த அடிப்படையில் நான் வானம் பூமி ரிலேஷன்ஷிப்போட இந்த கவிதையை பொருத்தி பார்க்கிறேன். இப்ப நமது குரல் வழியிலிருந்து விம்மி எழுது, இதை நான் எப்படி இணைக்கிறேன் அப்படின்னு நான் என்னுடைய வாசிப்பேன். நமது குரல் வலைங்கிறது என்னன்னா, குரல் வலைங்கிறது இது வழக்கமா பார்ப்போம். இப்ப நீரும் மண்ணும் கலந்த பூமியும்
வானத்தில் அந்த நீரும் பூமியும் கலந்த குரல் வலை என்பது எது? அது வானத்தின் ஈரம் சென்று சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அந்த அங்க வேர் இருக்கும். அந்த வேர் வழியா தானே நல்லா நீர் பாயும். வானம் பூமியும் கனெக்ட் ஆகிற இடம். அந்த கனெக்ட் ஆகிறது தொண்டையில இருந்து தானே பேச்சு வருது. அது போல அது இப்ப நமது குரல் வலையிலிருந்து விம்மி எழுந்து அதரங்களின் அகத்தே புறநடையில் நமது குரல் வலை. நீ நானும் குரல் வலைன்னு சொல்லி நமது அப்ப நாம ரெண்டு பேரும் சந்தித்த இடம். அந்த குரல் வலையிலிருந்து அதரங்கள்ங்கிறது மண் மேற்பகுதி. மேல மழை நீரும் மண்ணும் கலந்த மேற்பகுதி. அந்த மேற்பகுதிக்கும் தொண்டைக்கும் நடுவுல பரஸ்பர உரையாடல் நடக்குது. அந்த என்ன உரையாடல் நடக்க முடியும்? அங்கதான் நீரினுடைய சத்தும் பூமியுடைய சத்தும் ஒன்றா கலக்குது. அப்படி கலக்கும் பொழுது அது என்னவா பரிணமிக்கிறது? ஒரு உரையாடலாக அது இன்னொரு கிரியேஷன், இன்னொரு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒன்றா மாறுது. ஒரு பூச்செடியை உருவாக்குது, ஒரு பூ உருவாக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே மரத்தை உருவாக்குது, உயிர்களை உருவாக்குது. அப்படி புரிந்து கொள்ளலாம். அப்ப அங்க இன்னொன்னு நடக்குது. என் மேல் நிறத்தை உன் நிறமிட்டு மாற்றுகிறாய். அங்க அங்க நிறமே மாற்றமடைகிறது. அது எப்படி நடக்குதுன்னா, மாலா மயக்கினில் அன்று உன்னில் கரைந்த என் செந்நிறத்தின் அடர்த்தியை இன்று வரை தேடி அலைகிறேன் அடி. அந்த செந்நிறத்தினுடைய அடர்த்தி இருக்குல்ல, செம்மையான நிறம். அப்போ ஒரு மண்ணும் நீரும் கலந்த ஒரு செந்நிறம் ஒன்று உருவாகுது. இதான் செம்புல பேல் நீரான்னு நாங்க பார்க்கிறோம். அந்த அந்த நிறம் அந்த கனப்பொழுதுல நடக்குது. அது அப்படியே அந்த நிறம் இருக்க போறது இல்லை. பூமியினுடைய வானத்தோட ரிலேஷன்ஷிப்ல அது மாறிடும். தொடர் ரிலேஷன்ஷிப்ல அந்த நிறம் மாறிடும். அதுதான் அந்த நிறத்தை தேடி அறையிலே. இப்போ ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இரண்டும் சந்தித்த ஒரு கனப்புலது இருக்குல்ல, இரண்டும் மிங்கிலாக அந்த கனப்புலதை தேடி அலைகிறேன் அடி. அப்ப எல்லா எல்லா ஒரு ஆண் பெண் பல முறை ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லா நேரமும் ஒன்று போலவே இருக்காது. இப்போ ஒரு நேரத்துல நடக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட பெஸ்ட் மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை தேடி அலைகிறேன் அடி. நம்ம அப்படியே அதை மாற்றிக்க முடியும். நிறத்தை உன் நிறத்தை விட்டு மாற்றுகிறாய்னா அப்ப உடல் ரெண்டும் இணைதல், ரெண்டும் வேற ஒரு நிறமா மாறுது. அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் வச்சு பார்க்கலாம். நமது பொருள் வலையிலிருந்து உண்மையிலிருந்து அதரங்களின் அகத்தை பூர்ணமடைகிறதுனா, அதரங்களின் அகங்கிறது ரெண்டு மனசுக்குள்ள இருந்து தோன்றக்கூடிய உணர்வு அதரங்களின் உதவிகளின் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது. உரையாடல் வழியா அது முடியும். இப்போ இங்க ஒரு ஒரு பாலின ரிலேஷன்ஷிப்பை கூட உரையாடலா மாற்றி இருக்குது பாத்தீங்களா? இது இந்த கவிதையோட ஆக சிறப்பம்சம். ஏன்னா உரையாடல் என்பது தமிழ் மொழிக்குரிய ஒரு குணம். அந்த தமிழ் மொழிக்குரிய ஒரு குணத்துல உரையாடல் பண்பை எடுத்துக்கொண்டு எல்லா ரிலேஷன்ஷிப்போடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மொழியை இங்க கட்டமைத்திருக்கு இல்லையா? இந்த மொழி தான் அமைப்பியல் தன்மை கொண்ட மொழி. அப்படி ஒரு கவிதை சொல்லி இங்கு உயிர் பெறுகிறார் அப்படின்னு. சரி வாங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம்? அதில் நீரும் மண்ணும் உரையாடல் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய தொடர்ச்சியா பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தது தொகுத்துக்கலாம். ஏன்னா கவிதை அப்பதானே கனெக்டிவிட்டியா போக முடியும். இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் நீரும் மண்ணும் உள்ள வானத்திலிருந்து சப்தங்களை பெற்றுட்டு அது போயிடுது. திரும்ப இங்க அந்த அருவம் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. அப்புறம் அது அகத்தே பரவுது, வெளியில பூத்து கொடுக்குது. இது ஒரு பகுதியா பார்த்தோம். ரெண்டாவது பகுதி மலையிலிருந்து பீறிட்டு அங்க வெள்ளக்காடாகி அது பறந்து விரிந்து அது என்ன பறந்து விரிந்தது இல்லாமல் நிழல்களாய் அதாவது பூமியை நிழலா மாத்துது. சரியா? அந்த நிழலா மாத்துனதுக்கு அப்புறம் அங்க அங்க என்ன நடக்கும்? அப்ப அது ரெண்டு ரிலேஷன்ஷிப் வெள்ளக்காடா மாறினதுக்கு அப்புறம் அது வெள்ளம் எல்லா இடத்துலயும் ஊறும்ல. ஊறதுக்கு அப்புறம் அங்க ரிலேஷன்ஷிப் நடக்கும்ல. அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல்ல ஒரு நிறம் மாறுகிறது. அந்த நிறத்துல செந்நீர் அடர்த்தி உருவாகிறது. அதை தேடி அலைகிற ஒரு ஏக்கம் பூமிக்கு உருவாகிறதா நாம் பார்க்கணும். அடுத்து இமைத்தல் ஒவ்வொன்றிலும் இப்ப டோட்டலா இந்த ரெண்டு பார்ட்டும் மூணாவது பார்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மூணாவது காட்சி என்னன்னா, பூக்கள் இமைத்தல் ஒவ்வொன்றிலும் அழைப்பின் சமிக்ஞைகள் துய்த்தறியா பேருவகையின் சுவை முட்டுகள். இமைத்தல் ஒவ்வொன்றிலும் அழைப்பின் சமிக்ஞைகள்னா பூக்கள் மொட்டுக்கள் விரியுது, அடுத்து மொட்டு வருது, விரியுது, அப்ப திரும்ப திரும்ப அது இமைக்கிறது தொடர்ச்சியா நடக்கும். எப்படி நடக்குது? வானமும் பூமிக்குமான ரிலேஷன்ஷிப்ல அது நடக்கும். அப்ப அது ஒரு அழைப்பின் சமிக்கை, தொடர்ச்சியா அது அழைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு உயிர்ப்புடன் அது வைத்திருக்கு. அங்க அந்த எப்படி சாத்தியமாகுதுன்னா, அந்த உயிர்ப்பு மூடி இருக்கலால் சாத்தியம், மொட்டுக்கள்ல தான் சாத்தியம். ட்விட்டரியா மலர்கள் மலர்ந்துருச்சுன்னா அது என்ன ஆகுது? அது கொண்டைக்கு போயிருது, வேற பயன்பாட்டுக்கு போகுது, அது அழிஞ்சிருது. ஆனா ட்விட்டரியா பேருவின் சுவை எங்க இருக்குது? மொட்டுக்கள்ல தான் இருக்கு. ட்விட்டரியா பேருவின் சுவை மொட்டுக்கள்ல, அந்த மூடி இருக்கக்கூடிய மொட்டுக்கள்ல தான் இருக்கு.
இதை அப்படியே மற்ற ரிலேஷன்ஷிப் முக்கியம் பாலின உறவுக்குள்ளேயும் பொருத்த முடியும் நண்பர்களே. பொருத்தி நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். சாத்திரிக்கோள்கள் கொட்டி கிடக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மூடி இருக்கிற புத்தகத்துக்குள்ளதான் இறைவகை இருக்கு, திறந்த புத்தகத்துக்குள்ள இல்லை. அப்படியும் இதை வாசிக்கலாம். புத்தகத்துக்கு வாசகருக்கான உறவையும் வைத்து இதை வாசிக்கலாம். இப்ப அடுத்து போறேன். அடுத்து என்னன்னா, புலன்வெளிகளின் இந்த இடத்துல ஒரு வரி, புலன்வெளிகளின் அபூர்வங்கள் கண்ணயர்ந்து உள்ளன. அப்ப புலன்வெளிகளின் அபூர்வங்கள் கண்ணயர்ந்து உள்ளனா சுத்தி இருக்கக்கூடிய புலன்வெளிகள்ல எல்லாமே தூங்குது, எதுவும் முடிச்சுட்டு இருக்கு. கனன்றபடியே நெருங்கி காலையில சூரிய உதயம் வருது, எவற்றை பூக்களை விழித்தெழச் செய்யுது. அப்ப பூக்கள் எப்ப விழிக்குதுன்னா சூரியன் வரும்போது விழிக்குது. இரவுல வானமும் பூமியும் ஒன்றாயிருது. பகல்ல சூரியன் வந்த உடனே பூக்கள் விழிக்குது. சரியா? அப்ப இந்த பூக்கள் விழித்த உடனே அழைக்கி எல்லாரையும் அந்த பறிக்கிறது, மற்ற உயிர்களை வண்டுகளை அழைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், மனிதர்களை அழைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், இப்படின்னு எடுத்துக்கலாம். விழித்தல செய்யும். இப்போ வானத்துக்கும் பூமிக்கான கனெக்ஷன்ல அது நடக்குது. அதான் சொல்றோம்ல, ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல அதுக்குள்ள ப்ராசஸ் இருக்கு, இயங்கிய. அடுத்து இப்ப இது வரைக்கும் பூக்களை பேசிச்சு. வானத்திலிருந்து நீர் நிலத்துக்குள்ள என்னத்தை பண்ணுதுன்னு பார்த்தோம். மலையிலிருந்து நீர் என்னத்தை பண்ணுதுன்னு பார்த்தோம். பூக்களுக்கும் வானத்துக்குமான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்ப அடுத்து பாருங்க, இதை விட்டுட்டு இப்ப டோட்டலா ஒரு காமன் பாயிண்ட்டுக்குள்ள போகுது. வெண்மை விரவிய பொழுதுகளின் பின்புறம் நமது சங்கமத்தின் தோற்றம் அளிக்கல. வெண்மை விரைவிய பொழுதுகள்னா பகல் பொழுது, பின்புறம்னா இரவு பொழுது. இரவு பொழுதில் நமது சங்கமத்தில் தோற்றப்படுதுன்னா வானம் பூமியும் ஒற்றை நிறமா மாறிடுது, இருட்டு நிறமா மாறிடுது. அந்த ஒரு ஆழ்கருமை, அந்த ஆழ்கருமையிலிருந்து விடுபட்டு துள்ளும் பிரகாசம். எப்படா விடுபடுங்கிற ஒரு மனநிலை இருக்கும்ல. பிரகாசத்தில் நிறம் துறந்த நாம் இருவரும், பகல் பொழுதுல ரெண்டு நிறம், வானம் பூமி நிறத்தை திறந்துருது, இருட்டு நிறத்தை திறந்துருது. திறந்த நாம் இருவரும் அதீத அசைவில் நிகழ்ந்தேறும் அசையாமைன்னு. அதீத அசைவில் நிகழ்ந்தேறும் அசையாமை அப்படின்னா, ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அங்க ஒரு அசையாமை, ஒரு மௌனம் ஒண்ணு இருக்கு, இயக்கமற்ற ஒரு தன்மை இருக்கு. அதுதான் சொல்றாங்க. நம்ம வேகம் ஆடுறவன் அடங்கிதான் அவனுக்கு கொலை பண்ணிட்டு, அது போல அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். இயக்கத்துக்குள்ள ஒரு இயக்கமின்மை இருக்கிறது அப்படிங்கிறத அது. இது ஒரு ஒரு பிலாசபிக்குள்ள ஒரு அறிவியலுக்குள்ள இருக்கிற ஒரு அழகியல், ஒரு அழகியலுக்குள்ள ஒரு அறிவியல். இப்படி நம்ம அதை இணைத்து புரிந்து கொள்ளலாம். ஒருவருள் மற்றொருவர் துளி ஒருமையில் ஜொலிக்கும். ஒருவருள் மற்றொருவர்னா வானத்துக்குள்ள பூமி. துளி ஒருமையில் ஜொலிக்கிறோம்னா, துளிங்கிறது மலைத்துளி, நீர். நீர் ஒருமைனா ஒற்றுமை, நீருடைய ஒற்றுமையில் ஜொலிக்கிறோம், ரெண்டு பேருமே ஜொலிக்கிறோம். எப்படி ரெண்டு பேரும் எப்படி ஜொலிக்க முடியும்? ஒன்னால நான் பூத்துக்குள்ள சென்றேன், நீருங்கிறது அகத்துக்குள்ள போகுது, மேல பூக்கள் செடி கொடிகள் உயிர்கள் அனைத்து சந்தோஷப்படுது. பிளஸர் ஆஃப் த டெக்ஸ்ட், ஒரு சந்தோஷப்படுது. இந்த இன்பங்கிறது எப்படி நடக்குதுன்னா, ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் நடக்குது. சரிங்களா? இப்படி அந்த கவிதை தன்னை நிறைவு செய்கிறது. ஆனால் இந்த துளி உரிமையில் ஜொலிக்கிறோம் என்பதை நான் சொன்னது போல பாலின உறவுக்குள்ளும் வைத்து வாசிக்கலாம். ஒரு புத்தகத்துக்கும் வாசகமான உறவையும் வைத்து வாசிக்கலாம். ஒரு பூக்களுக்கும் வண்டுக்குமான உறவையும் வைத்து வாசிக்கலாம். இப்படி பல்வேறு வாசிப்புக்கான பிரதியாக இது இருக்கிறது. ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தை விடுத்து இன்னொரு விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆக விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக இன்னொரு பொருளை, தத்துவ பொருளை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒட்டுமொத்த கவிதையும் கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ள இருக்கு. முன்னோரு கவிதை ஒளி ஈக்குவல் டு சயின்ஸ், தத்துவம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஒளிங்கிறது வெளிச்சங்கிறது அறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் முந்தைய எஸ்எம்எம் கவிதை. இந்த கவிதையில துளின்னு பார்க்கலாம். துளிங்கிறது மழை துளின்னு எடுத்தா கிரியேட்டிவ். நீங்க வேற ஒண்ணு எடுத்தா கூட துளிங்கிறது இங்க கிரியேட்டிவ், உருவாக்கப்படுது. மண்ணும் வானமும் பூமியும் சேர்ந்து உருவாக்குகிறது. வானத்தில் இருந்து வரக்கூடிய நீரும் பூமியில் இருக்கிற மண்ணும் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை உருவாக்குகின்றன. கிரியேட்டிவ். இந்த கிரியேட்டிவ் தான் இந்த உலகத்தின் அழகியலுக்கு காரணம், உலகத்தினுடைய அறிவியலுக்கும் காரணம். எப்படி நான் சொல்றேன்னா, அறிவியலுங்கிறது இயங்கியல். இந்த உலகம் எப்படி இயங்குது? இந்த வானமும் பூமியும் இருப்பதனால் இயங்குது. இந்த வானமும் பூமியும் தான் ரிலேஷன்ஷிப்புடைய தொடக்கம். இது ஆதி தொடக்கம். இந்த ஆதி தொடக்கம் தான் பல்வேறு உயிர்கள் ரிலேஷன்ஷிப் சொல்ல காரணம். இப்ப நம்ம எப்படி வாசிக்க வேண்டியது இருக்கு? இப்ப ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருக்குது இந்த கவிதை. வானமும் பூமியும் ஆதி உறவு கொள்கிறது. அந்த உறவு தொடர்ச்சியாக நடக்கிறது. டெய்லியும் இரவு வருகிறது, டெய்லியும் பகல் வருகிறது, உயிர்கள் பூத்து குலுங்கி கொண்டே இருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். இப்ப தினமும் ஒவ்வொரு நாளும் வானம் பூமியும் ஆதி உறவுல இருந்து இன்று வரை உறவு. இந்த ஆதி உறவு டெய்லி நடக்கும்.
டெய்லியும் அந்த பூமி பூத்து குளிர்ந்துட்டே இருக்கு. அப்ப பூமியில் இருக்க எல்லா உயிர்களும் இன்பங்களை அடைகிறது. அப்ப வானமும் பூமியும் கொள்கிற முதல் ரிலேஷன்ஷிப், நானும் நீய ஆண் பெண் இது மாதிரி எல்லாம் சமத்துவ பிரிக்கல. அது ரொம்ப முக்கியம். இது அமைப்பியல் மொழி. இந்த நான் நீக்குள்ள இந்த எஸ் என்பதுடைய கவிதை சொல்லி கட்டமைக்கூடிய இதுங்கிறது நான் நீக்கு அர்த்தமின்மையை அர்த்தத்தை கொடுக்கும். அதை இணைப்பில் வைத்திருக்கிறது. ரெண்டோடைய இணைப்பில் வைத்திருக்கிறது. ரிலேஷன்ஷிப்ல வைத்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்து இந்த நான் நீய நீ என்னவாக இட்டு நினைப்புக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தங்களே அது கொடுக்கும். அப்ப இந்த நான் நீய வழக்கமான அடையாளத்துக்குள் சிக்கி விடாமல் வைத்திருப்பதுதான் இந்த மொழியினுடைய தன்மை. அதுக்கு சில வரிகளை கூட நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்ட முடியும் நண்பர்களே. விளையும் நீர் எங்கும் நான் நிழலாடுகிறேன். இந்த நீருங்கிறது முன்னிலையா எடுத்துட்டீங்கன்னா அந்த நீருக்குள்ள மொட்டுகளை வைக்கலாம், வண்டுகளை வைக்கலாம், மனிதனை வைக்கலாம், ஆணை வைக்கலாம், பெண்ணை வைக்கலாம், ஆணை எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கான சாத்தியங்கள் அது இருக்கு. துய்த்தறியா பேருவகையின் சுவை மொட்டுக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மொட்டுக்கள் மூடி இருக்கக்கூடிய அனைத்தும் ஓப்பன் ஆகிற தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இருக்கு. சரிங்களா? துளி ஒருமையில் ஜொலிக்கிறோம்ங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த துளி ஒருமைங்கிறது ரெண்டு கனெக்ட் ஆகிற ஒண்ணு. வாசகனும் புத்தகமும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு துளி. அது எதுவாக இருக்கலாம். ஒரு அரசியல் துளி, ஒரு தத்துவ துளி, ஒரு என்ன வேணுமாலும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு மொழி, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். இப்படி நம்ம என்ன வேணுமாலும் எடுக்கக்கூடிய வரிகளாக இந்த நான் ஐடென்டிபிகேஷன்ல வச்சதுனால இது சாப்பிட்டு. அதுதான் இந்த அமைப்பியல் மொழி. அதுதான் பரிசோதனை எழுத்துக்கள் நம்ம அதை சொல்றோம். சரிங்களா? இப்ப நான் இறுதி அப்படி சொல்லி நிறைய செய்கிறேன் சொல்றீங்களே. துளி என்பது ஈக்குவல் டு கிரியேட்டிவனுடைய பேசிக் என்பது வானம் பூமியினுடைய பேசிக்ல இருக்கு. அதனாலதான் நான் அந்த பொருளுக்கு முக்கியத்துவம். இந்த வானம் பூமி உறவு கொள்வதன் பிறகுதான் மற்ற எல்லா உறவும் அதன் மீது நிகழ்கிறது. நாம இந்த இடத்துல கடவுளின் உறவுகளுக்குள் தான் அனைத்து உறவுகளும் அடக்கம் என்று சொன்ன தத்துவத்தை மறுதளிக்கிற, சனாதனத்தை மறுதளிக்கிற, நேரடியாக இல்லாமல் இருக்கிற ஒரு குரல் இருக்குல்ல. சனாதனத்தை நேரடியாக உரையாடும் போது சனாதனம் ஏதோ ஒரு வகையில் நான் எதிர்மறையாக சனாதனத்தை வளர்க்கிறேன். சனாதனம் என்று பெயர் சொன்னாவே சனாதனத்தை வளர்க்கிறேன். ஆனால் இந்த அரசியல் கவிதை, இது ஒரு அரசியல் கவிதை. சனாதனத்தின் பெயர் சொல்லாமல் சனாதனத்தை அளிக்கும். நான் பெயரை சொன்னால் அமைப்பின் அடிப்படையில், தத்துவ அடிப்படையில் என்ன இருக்குன்னா, எதிர்மறையாக பெயர் சொன்னாலும் அது பிளேஸ் ஆகிறது. நான் பெயர் சொல்லாமல் விடுவதன் வழியாக அதை உரையாடலிருந்து வெளியேற்று. இந்த உத்தி ஆகச்சிறந்த உத்தியாக அமைப்பியல் தத்துவ முறைப்படி இந்த கவிதை அமைந்திருப்பதால் அது சாத்தியப்படுது. அப்ப கிரியேட்டிவ் பண்பு கொண்ட முன்னாடி கவிதையில அறிவியல் பண்பு கொண்டதாக இருந்துச்சு. அதுக்குள்ள அழகில் இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா போன கவிதையில ஒளி. இங்க துளி ஈக்குவல் டு கிரியேட்டிவ். கிரியேட்டிவ்னா இங்க அப்ப அறிவியல் இல்லையான்னு கேட்டா அதுதான் தப்பு. சரிங்களா? மண்ணும் வானமும் பூமியும் கலத்தல் அறிவியல். அங்கு ஒரு இயங்கியல் இருக்கிறது, அது அறிவியல். அந்த இயங்கியல் வழியாக உருவாகிற கிரியேட்டிவ் என்பது அழகியல். அப்ப அழகியலும் அறிவியலும் கலந்தது. பார்ப்பதற்கு அது அழகியல். ஒரு குழந்தை பிறப்பது என்பது அறிவியல் தானே. குழந்தை அழகியல், ஆனா குழந்தை பிறப்பது என்பது அறிவியல். இப்ப இந்த அறிவியலும் அழகியலும் இந்த கவிதை பார்ப்பதற்கு அழகியல். இந்த கவிதை உருப்பெற்றது மொழி அப்படிங்கிற இயங்கியல், உரையாடல் அப்படிங்கிற அறிவியல். சரியா? அதுதான் அறிவியல். இதை பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மிக்ஸ் ஆகிருக்கு. எப்படி ஒரு தத்துவம் 21ஆம் நூற்றாண்டு கவிதை நண்பர்களே. இது 21ஆம் நூற்றாண்டு கவிதைக்கு தமிழன் இப்படி சொல்லுவார். 21ஆம் நூற்றாண்டு கவிதை என்பது புனைவு வேற, அறிவியல் விஞ்ஞானம் வேறல்ல என்று தமிழன் அடிக்கடி சொல்லுகிற முறை உண்டு. அதற்கு நேர் சரியான உதாரணம் இக்கவிதை நண்பர்களே. ஆனால் இது இன்னும் வாசிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். இது போன்ற கவிதைகள் வாசகரின் தேடலை விட்டு நிரப்புவதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கவிதைகள். இதை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். இவருடைய மொழிநடை தான் அதனுடைய சிறப்பு. அந்த மொழிநடை என்பது மொழிநடையில் என்னன்னு சொல்றேன், நீங்க ஒண்ணு கிடையாது. வித்தியாசமான புது புது வார்த்தைகளை உருவாக்குவது, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்கனவே இருக்கிற அர்த்தங்களை உடைப்பது, அந்த அர்த்தமற்ற வார்த்தைகளை உருவாக்கி இணைப்பது. அதே நேரத்தில் நான் நீயை தனித்தனியாக்காமல் நான் நீயை நாமாக மாற்றுவது, அந்த நான் நீயை அடையாளமற்றதில் கொண்டு வந்து இணைப்பது, அவற்றில் உரையாடலாக வைப்பது. இதெல்லாம் தான் இந்த கவிதையினுடைய சிறப்பு அம்சம். அறிவியல், நம்ம அறிவியலை பேசிட்டு தான் அழகியலை தேடுவோம். அழகியலை பேசிட்டே உள்ள அறிவியலை ஒழிச்சு வைக்கிற ஒரு நுட்பம் கொண்ட கவிதை நண்பர்களே. தொடர்ச்சியாக உரையாடவும் வாய்ப்பு.